அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையை கடந்து செல்லும் 60,000 கப்பல்கள். நாடு தழுவிய ரீதியில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. ஈரான் கப்பல் தொடர்பான இலங்கையின் தீர்மானம். கடன் வாங்க சொத்து இல்லை என்றால் அரசாங்கத்தின் புதிய திட்டம். மன்னாரில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் அளிப்பு. மத்திய கிழக்கில் 4 இலங்கையர்கள் உயிரிழப்பு. காட்டுஜானி தாக்கியதில் நபரொருவர் உயிரிழப்பு. ஸ்ரீலங்கா கடற்படை மீட்ட ஈரானிய கடற்படையினருக்கு வழங்கப்படவுள்ள நுழைவிசைவு. மத்திய கிழக்கு போரின் எதிரொலி, எகிரப்போகும் இலங்கையின் எரிபொருள் விலை தொடர்வன விரிவான செய்திகள். இந்த சமுத்திரத்தில் போர்ச்சூழல் ஒன்று ஏற்படுமாயின் அது இலங்கையை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்துக்கும் கடுமையான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். மாநாடொன்றில் கலந்து கொள்வதற்காக இந்தியா சென்றுள்ள ஹர்ஷ டி சில்வா அங்கு ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சர்வதேச கடல் பகுதியில் ஆனால் இலங்கை கடற்பரப்பிற்கு சற்று வெளியே ஈரானிய கடற்படை போர்க்கப்பல் தாக்குதலுக்குள்ளானது. எவ்வாறிருப்பினும் அந்த தாக்குதல் எமது பிரத்யேக பொருளாதார கடற்பிராந்திய எல்லைக்குள்ளேயே இடம்பெற்றுள்ளது. இலங்கை எப்போதும் ஒரு அமைதியான நாடாகவே இருந்து வருகின்றது. அந்த நிலைப்பாடும் தொடரும். மத்திய கிழக்கு போர்ச்சூழலில் நாம் யாருக்கும் சார்பானவர்கள் அல்ல. இலங்கை செய்திகள் அந்த வகையில் இப்பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் தான் நாம் வலியுறுத்துகின்றோம். இந்த சமுத்திரத்தில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பதே எமது விருப்பம். பல ஆண்டுகளாக கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை மூலம் இதை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உலகின் பரபரப்பான கப்பல் போக்குவரத்து பாதையிலிருந்து இலங்கை சில கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. ஆண்டுக்கு சுமார் 60,000 கப்பல்கள் இலங்கையை கடந்து செல்கின்றன. பெருமளவிலான எரிபொருள் கப்பல்கள் இதன் வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றது. எனவே இந்த சமுத்திரத்தின் போர்ச்சூழல் ஏற்படும் பட்சத்தில் அது இலங்கையை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்துக்கும் கடுமையான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் ஈரான் கப்பல் மீதான தாக்குதல் குறித்து நாம் கவலை அடைகின்றோம். இவ்வாறான மோதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த போர் சில வாரங்களுக்குள் முடிவுக்கு வந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் இது நீடித்தால் நிச்சயமாக எங்களுக்கு கடுமையான சிக்கல்கள் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது 26,895 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் 15 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே சமயம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணிகளுக்கு அமைய 236 பேரும், திறந்த பிடியாணிகளுக்கு அமைய 109 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 282 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 56 பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,160 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் இறையாண்மையை மதிப்பதாக அமெரிக்க அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் கப்பல் மற்றும் அதிலிருந்த கடற்படையினரை சுற்றியுள்ள நிலைமையை பற்றி இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டியது இலங்கை அரசாங்கமே என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் இறையாண்மையை ஐக்கிய அமெரிக்கா முழுமையாக அங்கீகரித்து அதனை மதிப்பதாகவும் அந்த துறை வலியுறுத்தியுள்ளது. ஐரிஷ் புஷர் கப்பல் மற்றும் அதில் பணியாற்றிய குழுவினரை பற்றிய நிலைமையிலும் கடலில் மீட்கப்பட்ட ஈரான் கடற்படை வீரர்களை பற்றியும் இறுதி முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் இலங்கை அரசாங்கத்திற்கே இருப்பதாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. அந்த தீர்மானம் இலங்கையின் உள்ளூர் சட்டங்களுக்கும் சர்வதேச சட்ட பொறுப்புகளுக்கும் ஏற்ப எடுக்கப்பட வேண்டும் என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் இலங்கை இடையே தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது.
இதன் முக்கிய நோக்கம் ஈரான் அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்களை குறைப்பதே என அமெரிக்கா மேலும் தெரிவித்துள்ளது. கடன் வாங்க சொத்து இல்லை என்றால் பெண்களுக்கு தேவையான சான்றிதழை அரசாங்கம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தயாரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பெண்கள் கடன்களை திருப்பி செலுத்த முடியாவிட்டால் அவர்களுக்கு அரசாங்கம் பணம் செலுத்தும். நுண்ணிதி கடன்களுக்கான வட்டி விகிதம் காரணமாக கிராமங்களில் ஏராளமான பெண்கள் இறந்துள்ளனர். கிராமப்புற பெண்கள் இந்த கடன் பொறியில் பலியாகிவிட்டனர். பெண்களை இதிலிருந்து விடுவிப்பதற்கான சட்டங்கள் வகுக்கப்படுகின்றது. திட்டத்தை வெற்றிகரமாக கண்காணித்து செயல்படுவதற்கான சலுகை வட்டி விகிதத்தில் கடன்களை வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் தொடங்கும் என குறிப்பிட்டுள்ளார். மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட பகுதியில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி ரூபன் லெம்பர்ட் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நகரசபை சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து ஆய்வு நடவடிக்கை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது காலாவதியான உணவு பொருட்களை காட்சிப்படுத்தியமை, அழுகிய மரக்கறி பழங்கள் காட்சிப்படுத்தியிருந்தமை, உணவுப் பொருட்களை உரிய வகையில் களஞ்சியப்படுத்தாமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பிரபல வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வர்த்தக நிலையத்தின் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் வர்த்தக நிலையத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் கைப்பற்றப்பட்ட உணவுப் பொருட்களையும் உடனடியாக அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நகரசபை சுகாதார பரிசோதகர் மற்றும் நகரசபை ஊழியர்கள் இணைந்து குறித்த உணவுப் பொருட்களை மீண்டும் எந்த ஒரு தேவைக்கும் பயன்படுத்த முடியாத வகையில் அளித்தனர். மேற்படி 13 லட்சம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மன்னார் சுகாதாரத்துறை தொடர்ச்சியாக இவ்வாறான நடைமுறைகளை மேற்கொண்டுள்ளதுடன் தொடர்ச்சியாக உணவகங்களின் சுகாதாரம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் 4 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். நால்வரும் தற்போது சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலைக்கு மத்தியில் கிழக்கு பிராந்தியத்தில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து செயற்படுவதாகவும் தூதரகங்களூடாக இது தொடர்பில் தொடர்ச்சியாக கண்காணிப்பு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஈரானின் போர் மோதல்கள் தொடர்ந்து நீடிக்கின்றன. மத்திய கிழக்கில் உள்ள அண்டை நாடுகள் மீது இனிமேல் தாக்குதல்களை நடத்தப் போவதில்லை எனவும் இதுவரை நடத்திய தாக்குதல்களுக்காக மன்னிப்பு கோருவதாகவும் ஈரான் ஜனாதிபதி அறிவித்துள்ள போதிலும் ஈரான் ராணுவம் தொடர்ந்தும் குவைத், கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம் உள்ளிட்ட நாடுகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் துபாயில் வான் பாதுகாப்பு அமைப்பினால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் ஒன்றின் பாகங்கள் வீழ்ந்ததில் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மட்டக்களப்பு செங்கலடி பதுளை வீதியில் சின்ன புல்லுமலை கிராமத்தில் காட்டுஜானை தாக்கியதில் 59 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கரடியனாறு போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 4 பிள்ளைகளின் தந்தையான மட்டக்களப்பு நொச்சிமுனியை சேர்ந்த சோமசுந்தரம் அரிச்சந்திரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சின்ன புல்லுமலை கிராமத்தில் தோட்டத்தில் தங்கி வேலை செய்யும் குறித்த நபர் வழமை போல் தோட்டத்தின் வாடியில் உறங்கிக் கொண்டிருந்த வேளை இரவு வந்த காட்டுஜானை வாடியை உடைத்துள்ளது. உறக்கத்திலிருந்து விழித்து வாடியிலிருந்து தப்பியோடிய போது ஜானை அவரை துரத்தி தாக்கியுள்ளது. தாக்கியதில் அவர் நிலத்தில் விழுந்த போது முகத்தில் காலால் மிதித்துள்ளது. ஜானையின் தாக்குதலில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் கரடியனாறு பிரதேச வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது. மட்டக்களப்பு திடீர் மரண விசாரணை அதிகாரி MS நசீர் விசாரணை நடத்தியதுடன் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலதிக விசாரணைகளை கரடியனாறு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
ஸ்ரீலங்கா கடற்படையால் மீட்கப்பட்ட 230 ஈரானிய கடற்படையினருக்கும் 30 நாள் நுழைவிசைவு வழங்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். IRIS தேனா என்ற கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மூழ்கடித்த பின்னர் மீட்கப்பட்ட 32 ஈரானிய கடற்படையினரும் இரண்டாவது ஈரானிய கப்பலான IRIS புஷேரில் இருந்த 208 பேரும் இந்த குழுவில் அடங்கியுள்ளனர். இவர்களுக்கு நுழைவிசைவு வழங்குவது தொடர்பான நடவடிக்கைக்கு நாளைய தினம் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் கோரப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஈரானிய குழுவிற்கு தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் கொழும்பில் உள்ள ஈரானிய தூதரகத்திடமும் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் போர் நீடித்தால் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவசரகால திட்டங்களை இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் தயாரித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான அளவு மசகு எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்ய இந்தியாவிடமிருந்து அதிகப்படியான எரிபொருளை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.